அல்லாஹ் யாருடைய பேர் அந்த அல்லாஹ்? யார் இந்த வானம் பூமிகளை படைத்தானோ, யார் இந்த வானம் பூமிகளை பரிபாலிக்கின்றானோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யாரை கொண்டு சூரியன் உதிக்கிறதோ, யாரை கொண்டு சூரியன் மறைகிறதோ, யாரை கொண்டு சந்திரன் நட்சத்திரங்கள் வானத்தில் மிளர்ந்து கொண்டிருக்கிறதோ, யாரை கொண்டு இந்த ஒட்டுமொத்த உலகமும் வானமும் பூமியும் நடந்து கொண்டிருக்கிறதோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் முழுமைக்கு யார் உரித்தானவனோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அழகு அனைத்திற்கும் யார் உரித்தானவனோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் குறைவில் இருப்பவர் இந்த வார்த்தையை சொன்னால் அது அதிகரிக்கும். நோயில் இருப்பவர் இந்த வார்த்தையை சொன்னால் அந்த நோய் குணமாகும். அல்லாஹ். ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். நீங்கள் ஒன்றை நேசிப்பீர்கள், அது உங்களுக்கு தீயதாக அமைந்திருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலம். அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். உங்களை படைத்த இறைவன் தான் உங்களுக்கு எது நலவு என்று தெரிந்தவன். இந்த நேரத்தில் இந்த செல்வம் குறைக்கப்படுவதால் என்ன நலவு இருக்கிறது என்பதை இறைவன் அறிந்தவன். வபஷிரு சாபிரின், நீ பொறுமையோடு இருந்து உன் பாதையில் செல், நீ அறிந்து கொள்வாய் அது என்ன நலவு என்று. உனக்கு ஒரு உறவு கைகூடாவிட்டால், நீ விரும்பிய வாழ்வு உனக்கு அமையாவிட்டால், விரும்பாத வாழ்வு அமைந்து விட்டால் ஏற்றுக்கொள். இறைவன் அதைத்தான் உனக்கு விதித்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்ற கேள்விக்கு பதிலை தேட வேண்டும் என்றால் பொறுமையோடு இருந்தால் ஏன் இது நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, எங்களுடைய பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் உண்டா, கடமைகள் உண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர்களுக்காக துஆ செய்வது, பிரார்த்தனை செய்வது, அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவது, அவர்கள் வாக்குறுதிகள் அளித்திருந்தால் அதை நிறைவேற்றுவது என்று கூறிவிட்டு சொன்னார்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிவிடைகளில் அவர்கள் இறந்ததற்கு பிறகு உள்ளது, அவர்களுடைய நண்பர்களை யாரையாவது நீங்கள் கண்டால் அவர்களுக்கு கண்ணியம் அளிப்பது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை என்று சொன்னார்கள். அவருடைய நண்பர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சமூகமே, பிறருடைய குறையில் நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். அல்லாஹ் மறைத்த குறைகளை துருவி ஆராயாதீர்கள். நீங்களும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான். உங்களுக்கும் குறை இருக்கும், அவர்களுக்கும் குறை இருக்கும். பிறருடைய குறையை துருவி ஆராயாதீர்கள். யாருடைய குறையை ஒருவர் துருவி ஆராய்வாரோ அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்வான். அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்ந்தால் அல்லாஹ் அவரை அவருடைய வீட்டின் மத்தியிலேயே அல்லாஹ் இழிவுபடுத்துவான்.